Hi and welcome to Stay Fit with Ramya. Hi ladies, exercise பண்ணும்போது கரெக்டான ஸ்போர்ட்ஸ் bra நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? முதல்ல அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் bra யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களோட ஆப்ஷன்ஸ் எஸ், நோ, மேபி. எஸ் தவிர்த்து வேறு எந்த ஆன்சர் நீங்கள் கொடுத்துருந்தாலும் யூ ஆர் டூயிங் அ பிக் மிஸ்டேக். முதல்ல ஏன் ஸ்போர்ட்ஸ் ப்ரா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வென் வி எக்ஸசைஸ் வி ஆர் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் கிராவிட்டி. அதனால நம்மளோட பாடியாக இருக்கட்டும், நம்மளோட ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் பவுன்சிங், மூவிங், ஜம்பிங், அப் அண்ட் டவுன், சைட் டு சைட். அண்ட் ப்ரெஸ்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபேட் டெபாசிட்ஸ். ஃபேட் உடம்புல எங்கே இருந்தாலுமே வி ஹாவ் தட் சாகி ஃபீலிங் இல்லை, அந்த சாகி லூஸ் ஸ்கின் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ப்ரெஸ்க்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ப்ரொடெக்டிவாக ஒரு ஃபர்மான ஸ்போர்ட்ஸ் ப்ராங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணலன்னா எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு லோவர் பேக் பெயின், செஸ்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நவ் தட் இஸ் நோன், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸசைஸ் ப்ரா கரெக்டான ஸ்போர்ட்ஸ் ப்ராவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 பாயிண்டர்ஸ் நான் சொல்ல போகிறேன். Point 1, you're experiencing a shoulder, chest, back pain. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ரா உங்களோடது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஏன்னா இதனால் பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போடுற ஸ்போர்ட்ஸ் ப்ரா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எந்த விதமான பெயினும் இன்ஜுரியும் நமக்கு கொடுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், யுவர் பிரெஸ்ட்ஸ் ஆர் பிளஞ்சிங் அவுட் ஆஃப் யுவர் ஸ்போர்ட்ஸ் ப்ரா. இப்படின்னா the point is obvious. நீங்கள் ரொம்ப டைட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா, உங்களோட சைஸை மீறின டைட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டுட்ருக்கீங்க. ஆர் நம்பர் 2, நீங்கள் போட்டுட்ருக்கிற ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து உங்களுக்கான ஸ்டைல் கிடையாது. சில சமயம் நம்ம வந்து ஒரு கடைக்கு போகும்போது ஒரு ஸ்டைல் பார்ப்போம், ஒரு செமையாக இருக்கே அப்படின்னு நினைப்போம், பட் அது நமக்கு சூட் ஆகாது. அதனால instead of forcing yourself into that or wearing a tight sports bra, நீங்கள் போட்டுட்ருக்கிற ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டதுக்கப்புறம் ட்ரை அண்ட் செக் யுவர் செல்ஃப். இஃப் இட் இஸ் பிளஞ்சிங் அவுட், உங்களோட ப்ரெஸ் வந்து வெளில வர லெவலுக்கு, ஸ்பில் ஆகிற லெவலுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் வேர் இட், சேஞ்ச் இட். பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட கையை வந்து இப்படி நீங்கள் தூக்கி பார்க்கும்பொழுது உங்களோட ஸ்போர்ட்ஸ் ப்ராவோட பேண்ட் மேலேயோ கீழேயோ மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லூஸான ஒரு சைஸ் போட்டுட்ருக்கீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, டைட்டான ஸ்போர்ட்ஸ் ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான டிப். அதே மாதிரி நீங்கள் ப்ரா போட்டதுக்கப்புறம் உங்களோட 2 ஃபிங்கர்ஸையும் அந்த பேண்டு கீழே விட்டு பார்த்து ஜஸ்ட் see if you are able to move comfortably. உங்களால் 2 ஃபிங்கர் கூட கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப டைட்டான ஒரு ப்ரா போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். the same time it should never spill அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொன்னேன். ensure that you get the right size. and point number 5, shoulder straps. இந்த மாதிரி உங்களோட ப்ரா போட்டதுக்கப்புறம் பின்னாடி your shoulder straps should not plunge. உங்களோட ஸ்கின் வெளில வரக்கூடாது, அந்த ஸ்ட்ராப்ஸ்க்கு மீறி அது பல்ஜ் ஆகி வெளில தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னா அகேன் இட்ஸ் a ராங் செலெக்ஷன். ரொம்ப டைட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கிக்கிங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கும்பொழுது மேஜர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் an investment. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வைல் எக்ஸசைசிங், இஸ் டு மேக் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட், கம்ஃபர்டபுள். ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகும்போது அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதில் மாத்திரம்தான் ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர ஐயோ வெளில ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து ஏதாவது ட்ரபிள் கொடுத்துட்ருக்கா, மை பிரெஸ்ட் கெட்டிங் சீன், இஸ் இட் நோட்டிஸ்ட், இஸ் இட் அன்கம்ஃபர்டபுள், ஐயோ டைட்டாக இருக்கே, இது எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ ஹோப் திஸ் வாஸ் அ யூஸ்ஃபுல் வீடியோ ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூர் யூஸிங் த ரைட் ஸ்போர்ட்ஸ் ப்ரா லேடிஸ். ஐ நோ சில டாபிக்ஸ்லாம் வந்து பேசும்போது நிறையா பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும். எனக்கே வந்து இந்த ஒரு டைட்டிலில் ஒரு விஷயம் நம்ம பண்ணணுமான்னு நான் யோசித்தேன். பட் எனக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ இஃப் நாட் மீ, யார் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் ஐ டிட் திஸ். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் லெட் மீ நோ டவுன் பிலோ இன் த காமெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி மோர் queries.